இந்த பாட்டி இந்த வீட்லயே மறைஞ்சு போயிருவாங்க. இவங்களுக்கு என்னதான் ஆகியிருக்குன்னு பார்த்தா துணியெல்லாம் ஒன்னா கட்டி ஒரு ஜன்னல் வழியே தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த அபார்ட்மெண்ட் அவங்களை தப்பிக்கவே விடாது, திருப்பி உள்ள இழுத்துக்கும். அடுத்ததான் இந்த பாட்டி வந்துட்டு ஒரு பொண்ணு வருவாங்க. அந்த பொண்ணு கிட்ட கம்மி ரேட்ல இந்த அபார்ட்மெண்ட்டை வித்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்ததான் இந்த பொண்ணு ரூம் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வைப்பா. ஆனா இந்த பொண்ணு கிளீன் பண்ண திருப்பி டஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த பொண்ணோட ஃபேஸ்மே ஒரு மாதிரி டல்லா மாறிடும். அதுக்கப்புறமா இந்த பொண்ணு எனக்கு இந்த வீடே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாவியை மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணுவா. காலையில எழுந்து பார்த்தா இந்த பொண்ணோட ஃபேஸே வந்துட்டு வயசானவங்க மாதிரி மாறி இருக்கும். இந்த பொண்ணு போயிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டோட மேனேஜர் கிட்ட என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மேனேஜருமே இந்த அபார்ட்மெண்ட்டை யாரையாச்சும் ஏமாத்தி வாங்க வைங்க, அப்பதான் இந்த பிரச்சனைல இருந்து நீங்க தப்பிக்க முடியும்னு சொல்வாரு. அடுத்ததான் இந்த பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவனோட லவர் கூட இந்த அபார்ட்மெண்ட்டை வாங்குறதுக்காக வருவான். சைன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் அந்த பொண்ணு டாக்குமெண்ட்ல டீயை ஊத்திடுவா. மேனேஜருமே ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்கும்போது இனிமேல் இந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கி யாரும் கஷ்டப்படக்கூடாது, நானே கடைசி ஆளா இருந்துட்டு போறேன், வெளியே மட்டும் கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுவா. அடுத்து இந்த பொண்ணு சோஃபால போய் உட்கார்ந்த உடனே அந்த பொண்ணோட பாடியே அப்படியே மறைஞ்சு போயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்